உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹாய் மது. ஏய் எங்க வர? முதல்ல கிளம்பு. இவன் வேணுனே பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கான். இப்ப எதுவும் பேச வேணாம். மாப்பிள்ளை வேற இருக்காரு, மாயாவும் உள்ள இருக்கா. 2 பேரும் பதறாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? நத்திங் ஸ்பெஷல். நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஹாய் சொல்லனா எப்படி? அதான் சும்மா பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மது, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம சேர்ந்திருந்தப்போ ஒன்னாதான் தீபாவளி கொண்டாடுவோம். வெடியெல்லாம் வெடிப்போம். வெடிக்கும் போதெல்லாம் நீ பயத்துல என் கையெல்லாம் பிடிச்சிப்ப. அதெல்லாம் ஒரு காலம் இல்ல? ஏய் என்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ முதல்ல இடத்த காலி பண்ணு, கிளம்பு. நான் அப்படின்னு தப்பா சொல்லிட்டேன். நாம அப்போ அப்படி இருந்துட்டு தானே சொன்னேன். என்ன மது, நடந்தது எல்லாம் மொத்தமா மறந்துட்டியா? நாம அப்ப எடுத்துட்ட போட்டோஸ் கூட என்கிட்ட பத்திரமா இருக்கு. பாக்குறியா? ஏய் நீ அனாவசியமா பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் டென்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நீ மரியாதையா கிளம்புனா உனக்கு நல்லது. ஜீவா, ஜீவா, அண்ணி யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? அது அவங்க. அண்ணி, ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அது என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் மாயா. மாயா, நீ போய் சீக்கிரம் குளி. நீ ரெடி ஆகாத லேட்டா. ஆமா மாயா, நீ போய் சீக்கிரம் ரெடி ஆகு போ. சரிங்க அத்தை. ஐயோ, மாப்பிள்ளை வேற உள்ள இருக்காருங்க. குளிச்சுட்டு இப்ப வெளியில வந்துருவாரு. நான் யாரு என்னங்கிறத உன் ஹஸ்பண்ட் கிட்ட நீயா சொன்னாதானே ஒரு பெப்பா இருக்கும். என்ன சொல்ற? விளக்கமா உள்ள போய் பேசுவோமா? வா வா வா. கிரண், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது 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 வந்து நீ தானே ஸ்வீட் கொடுத்துட்டு வர சொன்ன? மதுவுக்கு கொண்டு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு வான்னு நான் உன்கிட்ட சொன்னனா? அப்போ இல்லையா? ஐயோ, அப்போ சாரி. நீ இங்கதான் கொடுக்க சொன்னு நினைச்ச. அப்போ இது யார் வீட்டுக்கு? ஓகே, சரி சரி. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு. சாரி மது. ஆமா. ஸ்ருதி நீ உள்ள வா. இல்ல மது, நான் அப்புறம் வரேன். வேணும்னே வந்திருக்கோம், நாசமா போறவன். அம்மா மெதுவா பேசுமா, மாமா காதுல விழுந்துற போது. ரேணுகா மாப்பிள்ளை. மது, ஒரு காஃபி கிடைக்குமா? என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நான் தினமும் பெட் காஃபி குடிப்பேன். மது,
உனக்கு தெரியும்ல. நீங்க ரெடியாகுங்க, நான் காஃபியோட வரேன். சரி. ரேணுகா, கல்யாணத்தன்னைக்கு உன்னை எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்க ரேணுகா. நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? இந்த வேட்டி சட்டையில அம்சமா இருக்கடா. ஆமா, உன் பொண்டாட்டி கிட்ட பேசுனியா? எப்பவும் போல அரைக்குறை ட்ரெஸ்ல வந்து நிக்க போறா. சொல்லிட்டல அவகிட்ட? மா, அது என்னன்னா, ஏய் ரேணுகா, இன்னைக்கு தீபாவளி. நம்ம மருமகம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும். அவளுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ அதை போட்டுக்கிட்டுமே. இந்த பார், இன்னைக்கு அவளுக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏங்க, அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? விடு ரேணுகா. சரி, டைம் ஆயிடுச்சுங்க. மாப்பிள்ளை ரெடி ஆகி வரதுக்குள்ள வர வேண்டாமா? ஆ, ஜீவா, ஜீவா, கூப்பிடுறான் போ. இந்த ஒரு- சீக்கிரம் வா ஜீவா. மாயா. ஏய், என்னது இது? சிரிக்காத. உன் அம்மா நான் சாரி தான் கட்டணும்னு சொன்னப்போ உனக்காக தான் நான் ஓகேன்னு சொன்னேன். இப்ப பாரு, இப்படி ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? ப்ளீட்ஸே வைக்க முடியல. எப்படி வச்சாலும் நிக்க மாட்டேங்குது. இந்த சாரி சுத்தமா சரியில்லை. சாரி சரியில்லையா? ஆட தெரியாத டான்சர் ஸ்டேஜ் சரியில்லைன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஏய், என்ன கிண்டல் பண்ணாம இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் சொல்லு. டைம் ஆகுது, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ம், இதுக்கு சொல்யூஷன்னா என்ன பண்ணலாம்? நானே உனக்கு சாரி கட்டி விடுறதான். ஹ, நீயா? ஆமா, பொண்டாட்டிக்கு சேலை கட்டி விடுற மாதிரி ஒரு ரொமான்டிக்கான விஷயம் கிடைக்குதுன்னா அதை எவனாச்சும் மிஸ் பண்ணுவானா? நானே கட்டி விடுறேன், கொடு. ஏய், என்ன சிரிக்கிற? இல்ல, உனக்கு புடவைய கழட்ட தான் தெரியும்னு நினைச்சேன். கட்டவும் தெரியுமா? ஏய், சரி சரி, நீ கட்டு. ம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.